வெல்கம் டு HTML சீரீஸ். இன்றைக்கி நம்ம HTML ஹெட்டிங், பேராகிராஃப், பிஆர் அண்ட் ஹெச்ஆர் டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்டிங்ன்றது எதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம்? ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டோடைய டைட்டில் ஒரு சப்டைட்டிலை தான் நம்ம ஹெட்டிங்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வெப் பேஜில் நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் எழுதுகிறோன்னா அந்த கண்டென்ட்டுக்கான ஒரு டைட்டில் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நம்ம H1 to H6 மொத்தம் 6 டேக்ஸ் இருக்குது ஹெட்டிங் டேக். அதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிப்போம். நம்ம H1 டேகை வெப் பேஜில் ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் SEO நம்மளுடைய கண்டென்ட்டை வெப் பேஜை சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய பேஜ் ஒரு நல்ல ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ H1 டேகு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். H6 எழுதுனது வந்துட்டு லீஸ்ட் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பேராகிராஃப். இந்த P டேக்ஸ்குள்ளே ஒரு பிளாக் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம எழுதுவோம், அதுதான் நம்ம பேராகிராஃப்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் P ஸ்டார்டிங் டேக், எண்டிங் டேக் இருக்குது, நடுவில் கண்டென்ட் இருக்குது. இதுதான் நம்மளுடைய பேராகிராஃப். இப்போது இந்த P டேக்குள்ளே நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம், அது நம்மளுக்கு பேராகிராஃபாக டிஸ்பிளே ஆகுது. அதுலேயே நிறையா ஸ்பேசஸோ இல்லை லைன் பிரேக்கோ கொடுத்தா நம்மளுக்கு அவுட்புட் ப்ரௌசரில் எப்படி இருக்கும்? இங்கே ஐ ஹாவ் மல்டிபிள் அப்படின்ற அந்த வேர்டுக்கு நடுவில் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி மல்டிபிள் ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக கொடுக்காம ஒரு பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ இது எனக்கு அவுட்புட்டில் நான் டைப் பண்ண மாதிரி எனக்கு வராது, எல்லாமே ஒரே சிங்கிள் லைனில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லைன் பிரேக்காக இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் இருந்தாலும் ப்ரௌசர் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்பேஸாக தான் அதை கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் HR அண்ட் BR டேக். BRனா லைன் பிரேக், HRனா ஹரிசான்டல் ரூல். இது ரெண்டுமே எம்டி டேக், அதாவது ஓப்பனிங் டேக் மட்டும் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்காது. BR டேக் நம்ம லைன் பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ பேராகிராஃப் டேக்குள்ளே ஏதோ ஒரு கண்டென்ட் எழுதுகிறோம், அதில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம BR யூஸ் பண்ணுவோம். HR டு ட்ரா அ ஹரிசான்டல் ரூல். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் கோட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நான் கோட் பண்ணியிருக்கேன், இப்போ நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நம்ம 6 ஹெட்டிங் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும்போது ஒரு ஹெட்டிங்க்கும் என்ன சைஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் பேரா டேக். இங்கே நான் 2 பேரா டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இங்கே எந்த ஒரு லைன் பிரேக்குமே மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் எனக்கு ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது அந்த பேராவுடைய முன்னாடிக்கும் பேராவுடைய பின்னாடி லைன்லையும் எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஏன்னா இந்த பேரா டேக் வந்துட்டு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நியூ பேரா ஸ்டார்ட் பண்ண போகிறதா இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால் ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் நடுவில் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹரிசான்டல் ரூல் HR. இப்போது இந்த P டேக்குள்ளே நான் ஸ்பேஸஸும் லைன் பிரேக்ஸும் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் எனக்கு அவுட்புட்டில் இதே மாதிரி வருதா இல்லை ஒரு சிங்கிள் லைனாக தான் வருதா அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் BR. இந்த பேராகிராஃபில் நான் ஒரு லைனுக்கு முன்னாடியும் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இங்கே வந்துட்டு நான் யூஸ் பண்ணல. எனக்கு இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை அவுட்புட்டில் பார்க்கலாம். கோ லைவ் கொடுத்துட்டேன், கோட் சேவ் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட்டில் 6 டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் நடுவில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு எம்டி லைன் க்ரியேட் பண்ணிடுச்சு. இது வந்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஸ்பேசஸும் லைன் பிரேக்கும் கொடுத்துருந்தோம், ஆனால் எனக்கு அவுட்புட்டில் ஒரு சிங்கிள் லைனாக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைன் பிரேக் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு லைனுமே பிரேக் ஆகி வந்திருக்கு. இது வந்துட்டு நான் லைன் பிரேக் யூஸ் பண்ணாதால எனக்கு எல்லா லைனுமே சிங்கிள் சென்டென்ஸாக டிஸ்பிளே ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். If you have any doubts, please contact us or comment. We'll clarify our doubts. Stay tuned for the upcoming videos.